அதுக்கப்புறம் வந்து விஜய் சினிமா டயலாக் பேசுறாரு, தனிப்பட்ட முறையில் வந்துட்டு விஜய்க்கு அரசியல் பெருசா தெரியல, அவர் வந்து இப்போ பஞ்ச் டயலாக் பேசிட்டு போயிடுறாப்ல அப்படின்ற மாதிரி தொடர்ந்து திமுக சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதற்கு வந்து அவர் பதில் சொல்ற விதமா, நீங்க சொல்ற மாதிரியான ஒரு அரசியல் நல்லா செய்ய முடியும், நீங்க சொல்ற மாதிரி நானும் பேசுவேன், எனக்கு வராதெல்லாம் கிடையாது, நான் வேணான்னு விட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாரு. குறிப்பா சினிமா டயலாக் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது வந்து என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. அது வந்து சினிமா டயலாக் இல்லையா சார்? அது வந்து உங்களுக்கு வந்துட்டு சிலப்பதிகாரத்தில் இருக்கா அப்படிங்கிறவ அதுக்கும் பதிலடி கொடுத்துருக்காரு. விஜய் சினிமா டயலாக் பேசுறாருன்னு சொல்றீங்க, பட் நீங்க பேசாமையா இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்கிறாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இது மாறி இருக்கு. அவங்க பேசக்கூடிய பேச்சுக்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஜய் வந்து பேசுகிற மாதிரி ஒரு எளிதான மொழிகளில் பேசலான்னு ட்ரையும் பண்ணுறாங்க, அதை பார்க்க தான் முடியுது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணி அதை யோசிச்சு தான் பேசியிருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதை கரெக்டாக வந்து விஜய் வந்து நோட் பண்ணி சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மாதிரி திமுக ஒரு தீய சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்றாரு. அதை 2-3 வாட்டி அழுத்தியும் சொல்றாரு. எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து அரசியலில் என்ன மாதிரியான பரபரப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து மாறினதுக்கும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு முக்கியமான சக்தியாக இருந்ததே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தீய சக்தி அப்படின்ற வார்த்தை தான். அதை அப்படியே ஜெயலலிதா அவர்களும் மென்ஷன் பண்ணுவாங்க. திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு வந்து எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாரு அப்படின்னு ஜெயலலிதாவும் சொல்லுவாங்க. அதை இப்போ விஜயும் சொல்றாரு. இது அரசியலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, இன்னைக்கு என்னென்ன விஷயங்களை வந்து டிபேட்ஸாக மாற்ற போகுது அப்படிங்கிறது தெரியல. திமுக ஒரு தீய சக்தி, ஆனால் டிவிக்கே ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்கிறாரு. இன்னைக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டிபேட்ஸோட எல்லா டாப்பிக்கும் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அண்ணன் செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறமா கட்சியில் இவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் முன்னெடுத்து போயிட்டு இருக்கோம், இது போக நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க வேற சொல்கிறாரு.